ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமம் மகிமைப்படுவதாக. இந்த 1781வது காலை மன்னா செய்தி மூலமாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். தேவனாகிய கர்த்தர் இந்த இரவு முழுதும் பாதுகாத்து அற்புதமாக 2வது மாதம் 12ஆம் தேதி புதன்கிழமை அன்று உங்கள் மத்தியிலே தேவனுடைய வார்த்தை கொடுக்க கிருபை கொடுத்ததுக்காக தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன். இப்பொழுது உங்க வாழ்க்கையில நடந்து கொண்டிருக்கிற பிரச்சனைகள், போராட்டங்கள், வாழ்க்கையில சில தோல்விகளை கண்டு துவண்டு போகாதீர்கள். தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். அவர் சொல்லியிருக்கிறார், ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய் என்று சொல்லியிருக்கிறார். உங்க வாழ்க்கையில பல சூழ்நிலைகள், மாற்றங்கள் நடந்து கொண்டிருக்கலாம். நீங்க போய்கொண்டிருக்கிற பாதையில சில பிரச்சனைகளை சந்திக்கலாம். கவலைப்படாதீர்கள், எல்லாவற்றையும் தேவனிடம் சொல்லுவோம். அவர் நம்மை விடுவிக்கிறவராய் இருக்கிறார். இந்த நாளிலும் நாம் யாருக்காக எதற்காக ஜெபிக்க வேண்டும் என்று சொன்னால், நம்முடைய குடும்பங்களிலே இன்னும் ரட்சிக்கப்படாத உறுப்பினர்கள் ரட்சிக்கப்படவும், நாம் அங்கு வைக்கிற திருச்சபைக்கு குடும்பமாய் செல்லும்படியாக ஜெபிப்போம். ரட்சிப்பின் கரத்தை நம்முடைய குடும்பத்துக்கு நேராய் கர்த்தர் நீட்டுவாராக. இந்த காலை மன்னா ஆதாரத்துக்காக எடுத்துக்கொண்ட வேதவசனம் சங்கீதங்களின் புஸ்தகம் 36ஆம் அதிகாரம் 1-4 வசனங்கள். துன்மார்க்கருடைய துரோக பேச்சு என் உள்ளத்துக்கு தெரியும். அவன் கண்களுக்கு முன் தேவ பயம் இல்லை. அவன் தன் அக்கிரமம் அருவருப்பானதென்று காணப்படும் அளவும் தன் பார்வைக்கேற்றபடி தனக்குத்தானே இச்சகம் பேசுகிறான். அவன் வாயின் வார்த்தைகள் அக்கிரமமும் வஞ்சகமும் உள்ளது. புத்தியாய் நடந்து கொள்வதையும் நன்மை செய்வதையும் விட்டுவிட்டான். அவன் தன் படுக்கையின் மேல் அக்கிரமத்தை யோசித்து நல்லதல்லாத வழியிலே நிலைத்து பொல்லாப்பை வெறுக்காதிருக்கிறான். எனக்கு பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, அன்பார்ந்த தேவ ஊழியர்களே, அருமையான நண்பர்களே, இந்த இடத்துல துரோக பேச்சு பேசுகிற துன்மார்க்கனை பற்றி சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்கிறார், அது எனக்கு தெரியும் அப்படிங்கிறார். தாவீது ராஜாவுடைய வாழ்க்கையில தேவனுக்கு ஏற்றாது போல அவர் வாழ்ந்தார். ஆகவே தான் தேவன் சொன்னார், என் இருதயத்துக்கு ஏற்ற தாவீது என்று சொல்லி. இந்த வசனத்துல சங்கீதம் 36:1 வசனத்துக்கு மேல எழுதப்பட்டு இருக்கிறது, கர்த்தருடைய தாசனாகிய தாவீது. அப்ப தாவீத சொல்றாரு கர்த்தருடைய தாசன் என்று சொல்லி. கர்த்தர் என்ன நினைக்கிறாரோ அதை தாவீது செய்து முடிப்பார். தாவீதுடைய இருதயம் கர்த்தருடைய இருதயம் ஒற்றுமையாக இருக்கும். ஆகவேதான் கர்த்தருடைய தாசன் என்ற பட்ட பெயர் தாவீதுக்கு இருக்கிறது. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் கர்த்தருடைய தாசர்களாய், கர்த்தருடைய பிள்ளைகளாய் நீங்களும் நானும் இருக்க வேண்டும். சங்கீதக்காரன் தாவீது சொல்கிறார், துன்மார்க்கருடைய துரோக பேச்சு என் உள்ளத்துக்கு தெரியும். அவன் கண்களுக்கு முன் தேவ பயம் இல்லை அப்படின்னு சொல்லி அவனுடைய கேரக்டரை அந்த 4 வசனங்கள்ல சொல்றான். அவன் படுக்கையின் மேல அக்கிரமத்தை யோசிக்கிறானா, தேவ பயம் அவனுக்கு இல்லையா. இது சொல்ற எனக்கு தெரியும் அப்படிங்கிறாரு. இன்னைக்கு அநேக மக்கள் நினைக்கிறாங்க, நாங்க பண்றது யாருக்குமே தெரியாது, நாங்க பேசுறதெல்லாம் யாருக்கு தெரியாது அப்படி சொல்லி அவங்க இஷ்டத்துக்கு பேசுறாங்க. ஆனா ஒரு கர்த்தருடைய பிள்ளைக்கு முன்பதாக யார் என்ன பேசினாலும் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு தெரியும். சில நேரங்கள்ல சில பேசுறது ஒரு மனதா பேசுறாங்களா, இரு மனதா பேசுறாங்களான்னு சொல்லி கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு தெரியும். ஆனா கர்த்தருடைய பிள்ளைகள் அதை வெளியே கண்டுகிடாதபடி, வெளியே சொல்லாதபடி மனதுல ஆவியானவர் பேசுவார். இவன் இப்படிதான் பேசுறான், இப்படிதான் பேசுறாங்க தெரியும். அதே போலதான் தாவீது சொல்றாரு, துன்மார்க்கருடைய துரோக பேச்சு. இன்னைக்கு நம்ம எப்படி பேசுறோம்? நம்முடைய சுய லாபத்துக்காக மற்றவங்களை பலிகடாக்குறோமா? இது கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு பிடிக்காது. கர்த்தருடைய பிள்ளைங்க எப்பவுமே நேர்மையா தான் பேசுவாங்க, கர்த்தருக்கு பிரியமானதான் பேசுவாங்க. தேவன் வேதனைப்படாதபடி அவங்களுடைய வார்த்தைகள் இருக்கும். ஆகவேதான் இங்கே 4வது வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது, அவன் தன் படுக்கையின் மேல் அக்கிரமத்தை யோசித்து நல்லதல்லாத வழியிலே நிலைத்து பொல்லாப்பை வெறுக்காதிருக்கிறான். அதுக்கு மேல உள்ள வசனம் சொல்லுது, அவன் வாயின் வார்த்தைகள் அக்கிரமும் வஞ்சகம் உள்ளது. புத்தியாய் நடந்து கொள்வதையும் நன்மை செய்வதையும் விட்டுவிட்டான். கர்த்தருடைய பிள்ளைங்கன்னா நன்மை செய்யணும். யாருக்கு விரோதமா வஞ்சகமா யோசிக்க கூடாது. அது படுக்கையின் மேல. நாளைக்கு காலையில இவன் வருவானே, இன்னைக்கு இவன் வருவானே, எப்படி பேசி இவனை அனுப்பலாம் அப்படி இல்லைங்க.
கர்த்தருடைய பிள்ளைங்க உண்மையை பேசணும். நம்முடைய வாழ்க்கையில இந்த துன்மார்க்கத்தரமான பேச்சு இருக்கக்கூடாது. தேவன் நம்ம ரட்சித்து அவருடைய பிள்ளையாய் மாற்றிக் கொண்டிருக்கும் போது இந்த துன்மார்க்கத்தனமான பேச்சு, பொய், தேவனுக்கு பிடித்தமில்லாத காரியங்கள் நம்ம வாயில வரவே கூடாது. தேவன் அதை வெறுக்கிறார். பரிசுத்தவான்களும் அதை வெறுக்கிறார்கள். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில, ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையில நான் நேர்மையா பேசணும் ஆண்டவரே, உள்ளதை உள்ளபடி பேசணும், இல்லாததை இல்லைன்னு சொல்லி பேசணும் ஆண்டவரே, எனக்கு தான் பேச தெரியும் சொல்லி மற்றவங்க கண்ணை மூடி மறைக்கிற வார்த்தைகளை பேச மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஒரு முடிவெடுங்க. நிச்சயமா கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அதான் தாவீது சொல்றாரு, துன்மார்க்கருடைய துரோக பேச்சு எனக்கு தெரியும். சில நேரங்களில் உங்களுக்கு துரோகம் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்களா, அவங்கள விட்டு வெளியே வாங்க. அவங்க உங்க வாழ்க்கையில நன்மையை செய்தாலும் சரிதான், ஆனா இன்னும் துரோகம் பண்ணிக்கிட்டே இருக்காங்களா, அவங்கள விட்டு வெளியே வாங்க. அவங்களோட ஐக்கியப்படாதீங்க, அவங்க வழியில போகாதீங்க. அவங்க வழியில போகும்போது அந்த கிரியை நம்மளையும் தாக்கும். அவங்கள போலவே நம்மளும் மாறிடுவோம். அது தேவனுக்கு பிடிக்காத காரியம். எனவே இன்றைக்கு மாற அர்ப்பணிப்போம். தேவ பிள்ளை என்பதை நிரூபித்து காட்டுவோம். நமக்கு விரோதமா துரோகமான பேச்சு பேசுறாங்களா, பேசிட்டு போட்டோம். கர்த்தருக்கு பிரியமாய் வாழ்வோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. கண்களை மூடி ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த வேலைக்காக ஜெபிக்கிறேன். கேட்ட வார்த்தையின்படி எங்களுக்கு விரோதமாய் அநேக துரோக பேச்சுகள் பேசினாலும் ஆண்டவரே, நாங்கள் உம்மை போல வாழ்ந்து காட்ட கர்த்தர் உதவி செய்வீராக. எங்களுக்கு விரோதமாய் அநேக சத்துருக்கள் எழும்பினாலும் நாங்கள் ஒரு கர்த்தருடைய பிள்ளை என்பதை நிரூபித்து காட்ட இந்த நாளில் எங்களுக்கு உதவி செய்யுங்க. பிறந்த நாள், திருமண நாளை நினைவு கூறுகிறவர்களை ஆசீர்வதிங்க. பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் அவர்களை மேன்மையாக வைப்பீராக ஜெபிக்கிறேன். இந்த நாள் பொழுது எங்களோடு இருப்பீராக, எங்களுக்கு துணையாய் வருவீராக. இயேசு உங்களுக்கு இடங்கள் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தருக்கு சித்தமானால் மீண்டும் நாளை காலை புதிய காலை நான் செய்து மொழியை சந்திக்கிறேன். அதுவரை தேவ கிருபை தாங்குவதாக. மாரநாதா, இயேசு வருகிறார். ஆயத்தமாவோம், அநேகரை ஆயத்தப்படுத்துவோம். ஆமென். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட்.